மருமகளா வரணும்னு யோசிச்சதோட நோக்கமே நம்மள பழி வாங்கணுங்கிறதுக்காக தான். மாதிரி ஒருத்தைய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எப்பா என்ன ஆக்டிங். எனக்கான எபிசோடில் அர்ஜுனும் பார்வதி பேசிக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் எனக்கு இன்னுமே அம்மா நம்பிக்கை இல்லை, எனக்கு என்னமோ முதல்ல அவள் அப்படி தான் இருந்திருப்பான்னு தோணுதுன்னு சொல்லி சொல்ல பார்வதி விடுதுக்கு மேலே எல்லாம் சரியாகின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் நம்பிக்கையெல்லாம் போகிறது. வீட்டில் எல்லோரும் சாப்பாடு உட்காந்துருக்கும் போது பல்லவி வந்தோடனே வந்து அர்ஜுனோட அப்பா எழுந்துச்சு போகிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அர்ஜுன் எழுந்துச்சு போகிறாங்க. பல்லவி மட்டுமே உட்காந்துருக்காங்க. பல்லவி சாப்பிட உட்காந்தது நம்ம அர்ஜுனோட அக்கா வந்து பக்கத்தில் நினைக்கிறாங்க. சாப்பிடு, ஏன்னா சாப்பிட்டா தெம்பா அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி யோசிக்க முடியுன்ற மாதிரி நம்ம பல்லவியை குத்தி காட்டி பேசுகிறாங்க. அர்ஜுனோட பாட்டி வந்து எப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரெல்லாம் இங்கே வச்சிருக்கவே கூடாது, பாட்டி வீட்டை விட்டு மௌனம் தவிர்த்துக்கணும், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணன்ட்ட பல்லவி பேச போகும்போது கண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, என்ன ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நைட்டே சாப்பிட்டாவே பல்லவி படுத்துறாங்க. இவங்களுக்கு பசி வேறு தாங்க முடியல. கண்ணன் வேற வெறுப்பேற்றுற மாதிரியே முறுக்கு தின்னுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பசியாக இருக்க போய் யாருக்கு தெரியாத மாதிரி பல்லவி கிச்சனில் சாப்பிட போகிறத கண்ணன் பார்த்துட்டாரு. எதுக்கு நீங்கள் அக்காவாட்ட வீராப்பா எழுந்திரிச்சு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பல்லவி சுத்தமாக சாப்பிடல. 2 நாள் நடக்கணும். இனிவே எபிசோட பார்த்து நம்ம